ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹென்னா மெயின் பேசிக் எலிமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹென்னா பேசிக் எலிமெண்ட்ஸோட டாபிக் லைன்ஸ், ஹம்ப்ஸ், டாட்ஸ், ஃப்ரில்ஸ், ஐ ட்ராப்ஸ், வைன்ஸு. லைன்ஸ்லேயே 3 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தின் லைனு. தின் லைன் எப்படி போடுறதுன்னா, ஒரே ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அப்படியே பொறுமையாக நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக தின் லைன் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒன் திக் லைன். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே போல்டிங் கொடுத்துருங்க. லைனை அப்படியே ஒட்டி கை எடுக்காமல் அப்படியே கொண்டு போய் போல்டிங் கொடுத்துருங்க. கீழே ஒரு தின் லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன். நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன். உள்ளுக்குள்ளே போல்டிங் இது பிகினர்ஸ்க்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 தின் லைன் வரைஞ்சிட்டு சென்டரில் நீங்கள் போல்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பார்டர் லைன். நெக்ஸ்ட்டு 4 தின் லைன்ஸ் வரைஞ்சிருங்க. இப்போ சென்ட்ரலில் இருக்க 2 லைன்லையும் நீங்கள் போல்டிங் கொடுத்துருங்க. ஒரே போல்டிங்காக கொடுத்தீங்கன்னா இப்படி போடுறது தான் பார்டர் லைன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாபிக் ஹம்ப்ஸு. ஹம்ப்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மால் யூ போட்டுக்கோங்க. ஒரு தின் லைன். ஸ்மால் யூவையும் கையெடுக்காமல் அப்படியே கவ் பண்ணி அந்த யூ மேலே டச் பண்ணி போடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த யூ கீழே கரெக்டாக பர்ஃபெக்டாக வராதுன்னா 2 தின் லைன் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே பர்ஃபெக்டாக நீங்கள் யூ ஷேப் கொடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். மேலே கீழே இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டான யூ ஷேப் வந்துடும். ஹம்பில் பெரிய ஹம்ப்பு பிக் சைஸ் யூ போட்டுட்டு சேம் அதே தான் தின் லைன் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஹம்ப்பு டபிள்யூ ஷேப்பில் வளைச்சி கொண்டு போங்க. ஹம்ப்னுடைய டாபிக்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் டாட்ஸ். டாட்ஸ் எப்படி போடுறோன்னா, நம்ம இப்போ கோனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பேப்பரில் கோன் நம்ம ப்ரெஷர் கொடுக்குறப்ப இந்த மாதிரி வரும். ஸ்மால் டாட்ஸ், மீடியம் டாட்ஸ், அப்படியே இருக்க நம்ம டாட்ஸை பெருசாக்கிட்டே போகலாம். கோனை ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் அப்படியே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா டாட்ஸ் பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும். லைன் டாட்ஸ். ஒரு தின் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே டாட்ஸ் கொடுங்க. ஸ்மால்லேருந்தும் லார்ஜ் போடலாம், லார்ஜ்லேருந்தும் பிக் வரலாம். நான் உங்களுக்கு ஸ்மால்லேருந்து லைன்ஸில் எப்படி டாட்ஸ் போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரெஷர் நீங்கள் உங்களுக்கு டாட் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாக கொடுக்க ப்ரெஷர் கொடுக்குறத பொறுத்து தான் டாட் சைஸ் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரில்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே ஒரு கர்வ் கொடுத்து ஒரு டாட்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்க்கிள், இன்னொரு கர்வ், டாட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள், கர்வ், டாட்ஸ். இப்படி பெரிய ஸ்வில் போடுறப்ப பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு இப்படி வெளியே போல்டிங் கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதுக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லுவேன். பொறுமையாக போட்டிங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக போட முடியும். இப்போ லாஸ்ட்டில் உள்ளதை நான் உங்களுக்கு எப்படிங்கிறது பாருங்கள். அதை லாஸ்ட்டில் கரெக்டாக
கரெக்டாக நீங்கள் ஒரு போல்டிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள கரெக்ஷன் வந்து சரியாயிடும். நெக்ஸ்ட் டாபிக் ஐ ட்ராப்ஸ். ஒரு டாட்ஸ் வச்சுட்டு அதை வந்து கர்வாக அந்த டாட்ஸ்லேருந்து இழுத்து விடுங்க. டாட்ஸ் வச்சு இழுத்து விட்டுருங்க. இதே லைனில் வந்து போடுறப்ப நம்ம எப்படி பண்ணோன்னா ஒரு தின் லைன் வரைஞ்சிக்கணும். அதே சைடில் ஒரு டாட்ஸ் வச்சு அதை அப்படியே கர்வாக இழுத்து விடுங்க. சி போடுற மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐ ட்ராப்ஸ்னுடைய வைன்ஸ் கரெக்டாக வந்துடும். டாட்ஸ் கர்வ் கொடுங்க. டாட்ஸ் கர்வ் கொடுங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற டாட்ஸும் செகண்ட் போட்டிருக்கிற டாட்ஸும் வந்து டச் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஐ ட்ராப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வைன்ஸ். சிங்கிள் லைன், டாட்ஸ், அந்த டாட்ஸு அப்படியே கீழே இழுத்து விடுங்க. சிங்கிள் லைன், ஸ்மால் சைஸ். இதில் நீங்கள் பிக் சைஸில் நீங்கள் பிக்கு மீடியம் இதே மாதிரி நீங்கள் போடலாம். இதே 3 தான் போடுறதா இருந்துச்சுன்னா சிங்கிள் லைன், டாட்ஸ், சிங்கிள் லைன், சைடில் சிங்கிள் லைன், அதை அப்படியே இழுத்து விடுங்க. இதுக்கு இடையில் நம்ம இப்படி போல்ட் லைன்லாம் போடுறப்ப அப்பப்போ நம்ம டிப்பை க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு டிசைன் போடுறப்ப கரெக்டாக வரும். அது ஒரு மெயினான ட்ரிக்ஸு. இப்படி போட்டிங்கன்னா 3 டாட்ஸ். இது ஒரு லீவ்ஸ். இந்த லீவ்ஸ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன், சிங்கிள் லைன், டாட்ஸ், அதை அப்படியே இழுத்து விட்டுருங்க. சிங்கிள் லைன், டாட்ஸ், இழுத்து விட்டுருங்க. சிங்கிள் லைன், டாட்ஸ், இழுத்து விட்டுருங்க. மேலே பார்த்த மாதிரி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். லாஸ்ட்டில் கொஞ்சம் இடம் விட்டு அதில் ஒரு டாட்ஸ் வச்சு அந்த டாட்ஸை இழுத்து விட்டுறணும். அப்போ தான் வைன்ஸ் கரெக்டாக வரும். இந்த சைடு நம்ம போடுறப்ப எந்த லைனில் எட்ஜஸ் இருக்கோ அந்த லைன் எட்ஜஸ்லேருந்து சிங்கிள் லைன் போட்டு டாட்ஸ் வச்சு இழுத்து விடுங்க. மேலே பார்த்த மாதிரி போடுறப்ப கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போடாதீங்க, கொஞ்சம் க்ராஸாக போடுங்க. அப்போ தான் லீவ்ஸ் வந்து அழகாக வரும். இதுதான் ஹென்னா மெயின் பேசிக் எலிமெண்ட்ஸோட டாபிக். இப்போ வந்து என்னென்ன லைன்ஸ் போட்டிருக்கோங்கிறத நான் உங்களுக்கு வந்து எழுதிடுவேன். ஃபஸ்ட்டு ஒன் போட்டிருக்கிறது தின் லைன், நெக்ஸ்ட் ஒன் திக் லைன், நெக்ஸ்ட் ஒன் பார்டர் லைன், ஹம்ப்ஸு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ நீங்கள் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் டிஎம் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறப்ப உங்களுக்கு